want you to turn to Jeremiah chapter 29, 29ஆம் அதிகாரத்துல இந்த 12, 13 வசனத்தை நீங்க 13, 14 அந்த முதல் பாகத்தை மாத்திரம் நாம வாசிக்கலாம். தேங்க்யூ லார்ட். இங்க God speaks ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிறாரு. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க. These were the blessed words that came out of the lips of God Almighty. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய உதட்டிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை. Amen. Hallelujah. Always say in the every time you open the Bible, நமக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும். when you before studying the word, நமக்குள்ள ஒரு தெளிவு என்ன இருக்கணும்னா, you are encountering a holy God. அந்த பரிசுத்த தேவனுடைய வார்த்தையே நீங்களும் நானும் படிக்கிறோம் என்கிற நினைவோடு உணர்வோடு நாம படிக்க வேண்டும். You are not just studying another book. Hallelujah. உலகத்துல எத்தனையோ ஆத்தர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனையோ புக்குகள் இருக்கிறது. So you are not studying it somebody, யாரோ ஒருடைய கற்பனையின் கதையை நீங்களும் நானும் படிக்கல. You and I are not studying a fictional book. It's the word of God. நீங்களும் நான் படிக்கிற புத்தகம் அது கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள். Amen. Hallelujah. அது ஆதி முதலாய் இருக்கிறது. When you இந்த வேதாகமத்தை பல நூற்றாண்டாக so many people try to destroy it. இது அழிக்க நினைச்சு அவங்கதான் அழிஞ்சு போனாங்களே ஒழிய this word still stands. ஆதி முதலாய் அது இருக்கிற வண்ணமா இருக்கிறது. Nobody were able to challenge the word, and till now nobody is able to challenge that word. It's alive, it's powerful, it's magnificent. இதுல எழுதப்பட்டதெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. Hallelujah. That powerful is the word of God. இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் தேவன் என்ன சொல்றாருங்க, அவர் ஏதோ ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய போகிறேன். when I begin, அந்த நன்மையை செய்த பிறகு you will have one attitude. அந்த attitude என்னன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். சோ a பாசிட்டிவான கார்த்தை ஆண்டவர் வார்த்தையை கர்த்தர் சொல்றாரு. Hallelujah. Because you received something from me, ஒரு குட்னஸ் நீங்க பெற்றுக்கொண்டதுனால you will do one thing. அது எல்லாரும் செய்யற வேலைதான். நமக்கு யாராச்சும் ஒருத்தர் நன்மை செஞ்சா you always talk about that person. அவங்க கிட்ட பார்த்து அவங்களோட சம்பாஷிக்கணும்னு நினைக்கிறவங்க. அதே போலதான் கர்த்தர் சொல்றாரு, you will do something that is well pleased. நீங்க வந்து என்னை தொழுது கொண்டு you will worship me. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, then you will call upon me. என்ன பண்ணுவீங்க, you will என்னை வந்து நீங்க then shall he call upon me, and he shall go and pray unto me, and I will hearken unto you. என்ன சொல்றாருங்க, ஹல்லேலூயா. நீங்க கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். then you will call upon me, you will come to me, and I will hear and heed you. அவர் சொல்றார், நீங்க என்ன கூப்பிடுவீங்க, you will come and pray to me, I will heed you. Amen. எவ்வளவு பேருக்கு இந்த இரவுல இது ஒரு நம்பிக்கை கொடுக்கிற காரியமா நீங்க எவ்வளவு பேருக்கு தெரியும்? God promises, நீங்க என்ன கூப்பிடுவீங்கப்பா, நீங்க ஜெபம் பண்ணீங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். I will answer you, I will heed to your call, I will heed to your call. எரேமியா 33:3 ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவாருங்க, எரேமியாவே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாதது மெட்டாதுமான காரியங்களை நான் தெரிவிப்பேன். I will show you great and mighty things when you call upon me. இயேசு சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். So God is saying something to you in the இரவுல.
He's saying, if you are not prayed, இது வரைக்கும் நீங்க ஜெபிக்கலனா, begin to pray now. God is eagerly waiting for you to pray. இந்த ஜூம்ல நீங்க கர்த்தர் உங்களை என்ன வச்சிருக்கிறார்னா, because there is a reason for God joining you. உங்களை என்ன இதுல கொண்டு வந்து சேர்த்து, because God is already working something. உங்க வாழ்க்கையில ஏதோ செய்து கொண்டு இருக்கிறார், செய்து முடிக்க போகிறார். நீங்க அதை பார்த்து பெரிய மகிழ்ச்சி அடை. You are going to rejoice in it. You are going to witness about the goodness of God. அதுக்கு முன்னாடியே கர்த்தர், I am going to do something. நான் உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை செய்வேன். இங்க யூத மக்களுக்கு சொல்றார், ஆஃப்டர் அந்த 70 வருஷத்துக்கு அப்புறம் நான் bring you back to எருசலேம் கொண்டு வருவேன். I will build you there. நான் உங்களுக்கு நன்மையானதை செய்வேன்னு சொல்லுவார். அதை சொல்லிட்ட பிறகுதான் அந்த வார்த்தையை சொல்லுவார். When you know that I have done good things, உங்களுக்கு தீமையானதல்ல நன்மையானதை செய்தே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, you cannot keep quiet. You will call upon me and I will heed to your voice. உன் சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான் கொடுப்பேன். அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்லுவாரு, நீங்கள் கூடி உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுனீர்கள், என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் ஆண்டவர் சொல்றார். How many of you believe you can see God if you God promises? ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன சொல்றாருங்க? முதல்ல சொல்றார், you will call up, you have to call upon, you have to pray. அவர் சொல்றார், if you are going to pray sincerely, I will hear and heed you. நீ பேசுறத நான் கூர்ந்து கவனிப்பேன், நான் கேட்பேன். இரண்டாவதாக அவர் சொல்றாரு, என்னை முழு இருதயத்தோடும் தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன். This is a promise of God. I want to reveal myself. I want to show to you myself. நான் யாருன்னு உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு ஜெபிக்கிற எல்லாருக்கும் நீங்க பைபிள படிக்கும் போது, இல்ல சில சர்மன்ஸ் கேட்கும் போது, சில கதைகளை கேட்கும் போது, எனக்கு ஆண்டவர் தரிசனம் ஆகணும், நான் அவரை பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு வாஞ்ச இருக்கும். I believe இதுல எத்தனை பேருக்குன்னு தெரியாது, பட் I believe that you have a desire to see God. ஆண்டவரை பார்க்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும், நல்ல ஆசை இருக்கு. And God himself says, ஒரே ஒரு காரியம், முழு இருதயத்தோடும், with all of your heart. எப்படிங்க? Then you will seek me, inquire for and require me and find me when you search for me with all your heart. உன் முழு இருதயத்தோடும், ஒரு நம்பிக்கையோட ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லிட்டாரு. அவர் பதில் கொடுக்க போகிறாரு. ஆண்டவரே, நான் உம்மை பார்க்கணும்னு உண்மையா, if you desire God tonight, he will show you yourself to you. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, இந்த இரவு நேரத்துல அவரை தேடி பாருங்க, அவரை கூப்பிட்டு முழு இருதயத்தோடும். உங்க சொப்பனத்துல அவர் பேசுவார். He will give you a vision. I know for sure, என்னுடைய ஆண்டுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யுரையாத வார்த்தை கிடையாது. He does never ever has lied and it will never ever lie. அது வார்த்தை பொய் சொல்றது இல்ல, பொய் சொல்லவும் முடியாது. அண்ட் தேவன் சொன்னபடி நடக்கும். Amen. தேவன் சொன்னபடி நடக்கும். Hallelujah. In 2014 when God said, follow me, அவ்வளவுதான் ஆண்டவர் சொன்னாரு, என்ன நடத்துவேன்னு சொன்னார். I followed him. I left everything and followed Jesus. இந்த வினாடி வரைக்கும் God had been faithful in his call. அவருடைய அழைப்புல அவர் உண்மை உள்ளவரா இருந்திருக்கிறாரு. He all these days 2014 இந்த நாள் வரைக்கும் God himself has been guiding and leading me. Nobody except God, because he is a promise keeping God. அவர் சொன்னபடி செய்கிற தேவன். So he doesn't நம்மள ஏதோ ஒரு உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக செய்கிற தேவன் அல்ல. இன்னைக்கு நிறைய பேரு நீங்க ஜெபம் பண்றீங்க, நீங்க பாடுறீங்க, நீங்க ஆராதிக்கிறீங்க. I know that,
பட் ஒரே ஒரு காரியத்தை, ஒரு இன்கிரீடியன்ட் அதோட ஆட் பண்ணுங்க, முழு இருதயத்தோட. when you sing to God, sing it with all of your heart. when you pray, pray with all of your heart. when you seek him, seek him with all of your heart, all of your soul. எல்லாத்தையும் use every energy you have. அவர் உண்மையா முழு இருதயத்தோட அவர் தேடி பாருங்க, அவரை கூப்பிட்டு பாருங்க, அவருடைய ஜெபிச்சு பாருங்க. you will have your miracle. I challenge you, உங்களுக்கு சவாலா சொல்றேன், you will have your miracle. you will have your miracle. உண்மையா அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். உண்மையா you will see a miracle. Hallelujah. He doesn't lie. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு நாளும் ஒரு பொய் சொன்னதே கிடையாது. I would have missed God. I wouldn't have prayed God. நான் உண்மை உள்ளவனாக இருந்திருக்க முடியாது. Nobody had and nobody will. But he had been faithful. அவர் உண்மை உள்ளவர். According to his call, அவர் அழைத்தபடி அவர் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். He has sustained to me this day. In every situation, மரணம் என நோக்கி வந்த போது கூட he sustained me. That is our God. Hallelujah. நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, if he could do to me, is the same faithful God he will do to you. He wants to show himself. He wants to reveal himself. Hallelujah. நான் காணப்படுவேன்னு சொல்லிட்டாரே, அப்போ அவர் காணப்படுவேன்னு சொன்னா அந்த ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் முழு மனதோட நீங்க தேடுவீங்கன்னா, you will not challenge பண்ணி சொல்றேன், இந்த இரவுல you will literally see God. யாருக்கு தெரியும், இந்த இரவுல he may show himself to you. எத்தனையோ பேருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப இந்த இரவுலையும் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தாம தேவன் இருக்கவே முடியாது. Such a wonderful God, such a blessed God. Hallelujah. அவர் பொய் சொல்ல மனுஷர் அல்ல, மனமாற மனுபுத்திரரும் அல்ல என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் வார்த்தைகள் ஒன்று கூட பூமியில விழலையா. everything whatever God said has come to pass. இதுவரைக்கும் நடந்திருக்கிறது. Hallelujah. When you sit with the word and when you study the word, you will be amazed what God has done. Amen. Hallelujah. In the நாள்ல கூட I was just meditating on so much scriptures. I was meditating on Zephaniah. அதை படிக்கும் அது ஆச்சரியமா இருந்தது. What happened past, இந்த 2 வருஷமா இஸ்ரேல்ல நடந்தது அத்தனையும் அங்க எழுதப்பட்டு கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார். Hallelujah. So everything God, what he has written, inscribed in the Holy Bible will come to you. அவர் உன்னை குணமாக்குவேனா குணமாக்குவார், உன்னை ஆசீர்வதிப்பேனா உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவேன்னு சொன்னா அவர் உன்னை உயர்த்துவார். நீ என்னை கண்டுபிடிப்பேன்னு சொன்னார்னா நீங்க கண்டுபிடிப்பீங்க. நான் உனக்கு பதில் கொடுப்பேன்னா அவர் பதில் கொடுப்பாரு. Hallelujah. Everything God has said, it's authentic. Hallelujah. மனுஷனாகிய நானு, ஊழியம் பண்ற நானு, Hallelujah, நான் சொன்னபடி செய்வேனோ எனக்கு தெரியாது. I try to do exactly what God has said. But my God, my Lord, my Christ, my Jesus, அவர் ஒரு நாளும் ஒரு போதும் அவர் சொன்னதிலிருந்து தவறவே மாட்டார். You can 100% அவருடைய வார்த்தையை நம்பலாம். அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா he stands with that promise. Do you have the grace or that unctions to stand with that promise? ஆண்டவரே, நீங்க இந்த வார்த்தையை கொடுத்து இருக்கிறீங்க, எனக்கு நீங்க நடத்துங்க, எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எனக்கு செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க. நிச்சயமா அவர் செய்ய முடியும். அதை நம்பிதான் நாங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். We are praying, believing his promise, believing his word. அந்த வார்த்தையின்படிதான், அந்த வார்த்தைக்காக அவர் எழுதி இருக்கிறார் என்று தான் ஜெபித்து இருக்கிறோம். We have been praying for so many sick people. We have seen cancers getting healed in the Zoom வழியா நாங்க ஜெபித்து இருக்கிறோம். பெருமைக்காக சொல்லல, just to encourage you.
Everybody have a testimony. இந்த ஜூம்ல இருக்கிற எல்லாருக்கும் சாட்சி இருக்கிறது. And God wants to raise you as a testimony in the revel. I don't know why I'm speaking this. யாருக்குன்னு கூட தெரியாது. If you are just desiring to see God, நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். I have read so many real life incidents that has happened around the world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை எத்தனையோ ஆயிரம் மக்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதே போல உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Amen. Hallelujah. He will show himself to you. But ஒரே ஒரு ingredient, முழு இருதயத்தோடும் அவரை இயேசுவே தேவன் இல்லைன்னு சொல்லி மார்க் பண்ண நினைச்சு பைபிளை படிச்சவங்களுக்கு கூட when they realized the truth in the word, they believed so much and God, Jesus revealed, அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்ற எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது. So tonight I just ask you, it's the heart of God. I'm not talking my word, it's the word of God, it's the heart of God. நீங்க முழு இருதயத்தோட என்னை தேடினீங்க, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்க என்ன முழு இருதயத்தோட தேடினீங்கன்னா நான் உங்களுக்கு காணப்படுவேன். This is the promise of God. May God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. Thank you, Lord. Hallelujah.